Dr. Maria Janita, a PhD in Food Technology from Anna University, Chennai. So, thank you. So, during our course of PhD, with our supervisors' guidance, we published a lot of papers and patents. ஏன் அந்த பேப்பர்ஸும் பேட்டன்ஸும் சும்மா ஷெல்ஃப்லேயே இருக்கணும், ஏன் தீசிஸ் ஷெல்ஃபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏதாவது வயபிள் டேஞ்சிபிள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் சிஇடி இன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் டாக்டர் மகாலட்சுமி மேம். ஸோ அண்டர் ஹர் கைடன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப் we were able to convert the idea into an enterprise. And also during the course of, I'm a first generation entrepreneur, so without any knowledge of what is a venture and how to run a business, CED conducted a lot of workshops with Nan Mudalvan entrepreneurship skills and also startup TN. We were guided on how to convert our idea into a business. And நான் இந்த கையில் இது ஒரு pack of grains வச்சிருக்கேன். I'm not sure if you all could recognize what it is. It's very similar to green gram. Now everyone are going after quinoa, oats, right? So we are passionate on reviving our indigenous grains like this. இது வந்து it's called as Nari Payar in Tamil, and my venture's name is Goodness Farm. So at Goodness Farm, we are making value-added products out of indigenous grains like Nari Payar, Punaikali, Elami. So yeah. Yes, thank you. நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. பட் வந்து நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய நம் மண் சார்ந்த விஷயங்களை நீங்க வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சரை சார்ந்த விஷயங்களை நீங்க வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருந்து அந்த ஃப்ரூட் வேணும், இந்த ரைஸ் வேணும், அதுதான் ரொம்ப நல்லது, இதுதான் ரொம்ப நல்லதுன்னு நோ, கோ பேக் டு யூர் ரூட்ஸ் அண்ட் தட்ஸ் வை யூ ஃபைண்ட் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க இதை பண்ணியிருக்கீங்க. அக்ரிகல்ச்சர்லயும் ஸ்டார்ட் அப் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மரியா, தேங்க்யூ வெரி மச். அண்ட் நெக்ஸ்ட் D-Man. D-Man. Let's hear it from D-Man. D-Man, delivering happiness. எனக்கு இப்ப happiness தருவீங்களா 2 minutesல பேசி? Yeah, sure ma'am. Thank you dear. Yeah. Myself Suresh Kumar. D-Man பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் சிவகங்கையிலேருந்து வரேன். ஸோ ஒரு ஃபார்மல் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா வந்துட்டு அரிசி கடையில் மூடை தூக்கும் குலை தொழிலாளி, அம்மா வந்துட்டு இட்லி தோசை மாவு அரைச்சி கடைகளில் வந்துட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, அந்த பிஸ்னஸை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகணும், கவர் பிரிண்ட் பண்ணி ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு போய் அம்மாட்ட போய் சொன்னேன். படிக்கிற வேலையை ஒழுங்காக பாரு, படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிற மாதிரி பாருன்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து அங்கேயே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன், எஜுகேஷன் லோன் எடுத்து காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். பட் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை என்னை விடலை. ஸோ ஏதாவது தெரியணும்லன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறக்காண்டி சென்னையில் வந்து ஒரு 2 years வந்துட்டு பேச்சுலர் லைஃப்பை வாழ்ந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு பேக் டு சிவகங்கை ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது ஐடியா இல்லை. ஸோ அம்மா குவிட் பண்ண அந்த மாவையே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு கவர் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி இருக்கிற காசை ரெடி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. திருப்பூர் போனப்போ அந்த காசை வச்சு கவர் பிரிண்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு 10 days அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த ஹோட்டலில் டேபிள் கிளீனராக ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இதுக்கெலாம் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணி பேக் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் நம்ம ஊரில் இது மாதிரிலாம் ஒரு சர்வீஸ் இல்லையே, நம்ம ஊரில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ சேர்த்த காசை வச்சு கவரை பிரிண்ட் பண்ணிட்டு வந்து ஊரில் வந்து மாவு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்னால் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோவிட் வந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட மக்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு, மெடிசின்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வயசானவங்களுக்கு டெலிவரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் மேட் இன் சிவகங்கை. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1 monthக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆச்சு. ஒய் நாட் வந்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி பெரிய பிராண்ட் மட்டும்தான் இந்த இதில் வந்துட்டு லைவாக இருக்கணும், நம்ம ஏன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டு D-Man வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் அப்பும் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராக்ஷனோட இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதனால் என்ன பண்ணோம்னா ஒரு 2 yearsல 75 orders per day, 3 orders per dayலேருந்து 75 orders வரையும் பண்ண முடிஞ்சிச்சு. அதை வச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காண்டி பிச் பண்ண போனோம். ஸ்விக்கி ஜொமேட்டோவோட எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. பட் அதையும் கிராக் பண்ணி 1 yearல வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல வேல்யூவேஷனில் நாங்கள் ரைஸ் பண்ணோம். த்ரூ கால்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,65,000 ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா
எங்களோட ஓன் ஆப்பை நாங்கள் பில்ட் பண்ணி லாஸ்ட் இயர் மார்ச் வந்துட்டு சிவகங்கையில் லான்ச் பண்ணோம். அப் டு டில் நவ் 15,000 டவுன்லோட்ஸ். 3 சிட்டிஸில் இப்போ வரைக்கும் நாங்கள் லைவ்ல இருக்கோம். 2 லட்சம் ஆர்டர்ஸ்க்கு மேலே டெலிவரி பண்ணியிருக்கோம். Wow, let's give a big round of applause for him. Super. But your time is running out. டக்குன்னு வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? தேங்க்யூ மேம். இல்ல சொல்லுங்க. What do you want to say? சொல்லுங்க. I'll give you 1 more minute. ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட பிளான்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள டயர் 2 டயர் 3 சிட்டிக்கான ஒரு டெலிவரி பிராண்டாக சிவகங்கையிலேருந்து பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதில் வந்துட்டு இப்போ 3 சிட்டிஸ் நாங்கள் லைவில் இருக்கோம். இந்த வருஷம் வந்துட்டு 10 more சிட்டிஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் டயர் 2ல பண்ணணும் அப்படின்றோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்மள்கிட்ட என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாத்தையும் யோசிக்கிறத தாண்டி நம்மள்ட்ட என்ன இருக்குன்றதை யோசிங்க. அது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தேவையானதை அடுத்தடுத்து வந்து கொண்டு வரும். தேங்க்யூ. தேங்க்யூ சுரேஷ், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மட்டும்தான் ஒரு சிட்டியை தாண்டி ரூரல் ஏரியாவில் இருக்கிற, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏரியாவில் பி டவுனில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப். அண்ட் அது வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். டைம் முடிச்சிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பேசணுங்கிறது என்னோட ஆசையும் கூட. பட் ஹேவிங் செட் தட், நெக்ஸ்ட் இப்போப்பே எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போப்பே அப்படிங்கிற ஸ்டார்ட் அப்போடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. எனக்கு சொந்த ஒரு ராமநாதபுரம், அதில் தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். எங்கள் அப்பா ஒரு மீனவன். ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மோமோ சதக் இன்ஜினியரிங் காலேஜில் நான் இன்ஜினியரிங் முடித்து 2006 சென்னைக்கு வந்தேன். ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ஆரம்பித்தேன். அது ஒரு 10 years ரன் பண்ண அந்த கேப்பில் இப்போப்பைக்கு முன்னாடி ஒரு 7 ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 7மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போப்பை வந்து என்னுடைய 8th ஸ்டார்ட் அப். இப்போப்பை ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ஒரு 100கணக்கான இன்வெஸ்டர் நான் வந்து பிச் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாருமே சொன்னது வந்து உங்களை நம்பி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக ஸ்டார்ட் அப் டிஎன் மூலியமாக 10 லட்ச ரூபாய் நிதி வாங்கி தான் நான் இப்போப்பை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் இருந்த கேள்வி, கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜெயண்ட் கூட நீங்கள் எப்படி காம்பீட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு எல்லாருக்குமே நிறையா டவுட் இருந்தது. எல்லாத்தையுமே உடைச்சு தமிழ்நாட்டில் மட்டுமே இன்னைக்கு 5 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க. எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் Tier 2 Tier 3 ரூரல் ஏரியா தான். இன்னைக்கு வந்து சென்னை, பெங்களூர், மும்பை, இது இப்போப்பையில் என்டையர் இப்போப்பையில் ஒரு 500 எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பெரிய காலேஜில் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஒரு கவர்மெண்ட் வந்து நிதி வாங்கி என்னால் இவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிக்க முடியும்னா இங்கே நிறைய பேர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, என்னை விட பல மடங்கு ஒரு பெரிய லெவலில் வரலான்ட்டு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு